الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يزني الزاني حين يزني وهو مؤمن ولا يسرق السارق حين يسرق وهو مؤمن ولا يشرب الخمر حين يشربها وهو مؤمن أو كما قال عليه الصلاة والسلام متفق عليه. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹுவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தனும் கருணையும் சலாமினும் இடேற்றமும் எங்கள் தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னார்களை அணுவாக பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் கியாமம் பரியந்தம் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் நம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹுவை அஞ்சி தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இவ்வுலகிலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிரேஷ்டமான உன்னதமான ஒரு கண்ணியமான ஒரு படைப்பு இருக்கும் என்றிருந்தால் மனிதர்களாகிய நாம் தான். அல் குர்ஆனில் அல்லாஹ் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கையாக படைத்திருக்கின்றோம். நம்மால் படைக்கப்பட்ட கோடான கோடி படைப்புகளுக்கு மத்தியில் மனிதர்களாகிய உங்களை நாம் சிரேஷ்டமான கண்ணியமான ஒரு படைப்பாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலகத்தில் கோடான கோடி படைப்புகளுக்கு மத்தியில் மனிதனாகிய நான் எதனால் சிறப்பிக்கப்பட்டேன்? எனக்கு எதன் மூலமாக இந்த கண்ணியம் அல்லாஹ் தந்திருக்கிறான்? அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ. ஆரம்பமாக இவ்வுலகை அல்லாஹ் படைத்து இவ்வுலகிலே உள்ள ஒவ்வொரு பொருளுடைய பெயரையும் ஆதமுக்கு தான் கற்றுக் கொடுத்தான். மலாய்க்காமார்களிடத்திலே அவைகளை கூறுமாறு சொல்ல மலக்குமார்கள் கூறவில்லை. ஆதம் அதனை மலாய்க்காமார்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட இந்த அக்ல் இருக்குதே, புத்தி இருக்குதே, இதுதான் இந்த மனிதன் இவ்வுலகிலே சிறந்தவனாக திகழ்வதற்கு பிரதான விடயமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இந்த புத்தியை இல்லாமலாக்கக்கூடிய மனிதனுடைய புத்தியை பேதலப்படுத்தக்கூடிய எந்த ஒரு கர்மத்தையும் இஸ்லாம் கண்டிக்கிறது, அதனை முற்று முழுதாக ஹராம் என்று கூறுகிறது. கண்ணியமானவர்களே,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதருக்கு இஸ்லாத்திலே 5 விடயங்களை கொடுத்திருக்கிறான். அந்த 5 விடயங்களும் கண்ணியமானவைகள், சங்கையானவைகள். ஒரு மனிதனுடைய உயிர் கண்ணியமானது. அந்த உயிரை வீணாக யாராலையும் போக்க முடியாது. அந்த மனிதனுடைய மார்க்கம் கண்ணியமானது. அந்த மனிதனுடைய மானம் கண்ணியமானது. அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் அது ஒரு கண்ணியமானது. ஏன்? அந்த பொருள் இருந்தும் களவெடுக்கப்படும் பொழுது அவனுக்கு கைவெட்டப்படுகிறது. அதே போன்று அந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு, ஞானம் இது கண்ணியமானது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் இந்த அறிவை இல்லாமல் செய்யக்கூடிய வீணான பழக்க வழக்கங்களுக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களை மிருகத்தை விட மோசமாக பேசுகிறான். இஸ்லாத்துக்கு முன்னால் வந்த 4 வேதங்களும் கண்ணியமானவர்களே, அனைத்து வேதங்களிலேயும் அல்லாஹ் இந்த மதுவை, இந்த போதையை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தாக இருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்ஜீலாக இருக்கலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜபூராக இருக்கலாம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட எங்களுடைய அல் குர்ஆனாக இருக்கலாம். இந்த அனைத்திலேயும் இந்த புத்தியை பேதலப்படுத்தக்கூடிய இந்த போதை பொருள் இருக்கின்றதல்லவா, இந்த மதுபானம் இருக்குதென்றல்லவா, இதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் நரகத்துக்கு சில மனிதர்களை படைத்திருக்கிறோம். நரகத்துக்கு நாம் சில மக்களை நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். அவர்கள் யாரு தெரியுமா? அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பார்வை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நல்லதை பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு செவி வழங்கப்பட்டிருக்கின்றது, நல்லதை கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், ஆடு மாடு ஒட்டகத்தை போன்றவர்கள் அன்றி அதைவிட அவர்கள் மோசமானவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் இந்த போதை பொருள்களை பாவித்து தனது புத்தியை இல்லாமலாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மிருகத்தை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்று ஜாகிலியத்து மக்கள் மதுவிலேயும் மங்கையிலேயும் தான் காலத்தை கடத்தினார்கள். சுமார் 60-70 வருடங்களாக அந்த மது பழக்கத்தை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இஸ்லாம் இந்த மதுவை 4 கட்டமாக இந்த மதுபானத்தை ஹராமாக்குகிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், وَمِن ثَمَرَاتِ النَّخِيلِ وَالْأَعْنَابِ تَتَّخِذُونَ مِنْهُ سَكَرًا وَرِزْقًا حَسَنًا. ஆரம்ப கட்டம் அந்த சஹாபாக்கள் இந்த ஈத்தம் பழத்தாலும் திராட்சையாலும் மதுபானங்களை தயார் செய்து அதை மதுவாகவும் அழகிய உணவாகவும் உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இரண்டாவது கட்டமாக يَسْأَلُونَكَ عَنِ الْخَمْرِ وَالْمَيْسِرِ. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், நபியே உங்களிடத்திலே மதுபானத்தை பற்றி சஹாபாக்கள் வந்து கேட்பார்கள். ஏன்? சில சஹாபாக்களுக்கு ஒரு குற்றுணர்ச்சி, அவர்கள் கேட்பார்கள், இதை குடிக்கலாமா? قُلْ فِيهِمَا إِثْمٌ كَبِيرٌ. நபி அவர்களே சொல்லுங்க, இதுல பாவம் இருக்குது. وَإِثْمُهُمَا أَكْبَرُ مِنْ نَفْعِهِمَا. இது குடிப்பது, இந்த மதுபானத்தை குடிப்பது, சூதாட்டம், கம்லிங், இது ரெண்டிலும் உள்ள பாவம் இதில் உள்ள பிரயோசனத்தை விட மிக அதிகமானது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் இப்ப கொஞ்சம் பேர் விடுறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு விருந்தோம்பல் ஏற்பாடு செய்யறாங்க. சஹாபாக்கள் எல்லோரையும் அழைத்து சாப்பிட்ட சஹாபாக்கள் மாலை நேரமாகிறது,
மக்ரிபுடைய தொழுகையுடைய நேரம் ஒருத்தர் இமாமத் செய்கிறாரு. மதுபானம் அருந்திய நிலையில் குர்ஆனை ஓதுகிறார் தொழுகையிலே. قُلْ يَا أَيُّهَا الْكَافِرُونَ لَا أَعْبُدُ مَا تَعْبُدُونَ. இவ்வாறுதானே குர்ஆன் ஓதப்பட வேண்டும். நிராகரித்தவர்களே, நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று ஓதுவதற்கு பதிலாக قُلْ يَا أَيُّهَا الْكَافِرُونَ أَعْبُدُ مَا تَعْبُدُونَ. நிராகரித்தவர்களே, நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதைத்தான் நாங்களும் வணங்குகிறோம் என்பதாக ஓதினார். குர்ஆன் ஆயத்து இறங்குகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமூ மா தகூலூன். ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மது போதையில் மதுபானம் அருந்தியவர்களாக நீங்கள் பள்ளி வாயிலுக்கு தொழுகைக்கு அண்மித்து விடாதீர்கள், தொழுகைக்கு சென்று விடாதீர்கள். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? பகலுடைய நேரங்கள்ல தொழுகையுடைய நேரங்கள் அண்மித்து வருவதனால இரவுல இஷாவுக்கு பின்னால மது அருந்தினாங்க. சுபகுல தெளிஞ்சிடுவாங்க, சுபகுக்கு பின்னால அருந்துவாங்க, லுஹருக்கு தெளிஞ்சிடுவாங்க. இது மூன்றாவது கட்டம். இத்பான் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய மனிதர் ஒரு வலீமாவுடைய சாப்பாடு ஏற்பாடு செய்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். அங்கு மது பரிமாறப்படுகிறது. மதுபானத்தை குடித்து சஅத் இப்னு அபி வக்காஸ் போதையிலே அன்சாரிகளை தூற்றி ஏசி ஒரு கவி பாடுகிறார். ஒரு அன்சாரி சஹாபி கோபமடைந்தார். ஒட்டகத்தினுடைய ஒரு எலும்பை எடுத்து எரிந்து வீசினார். சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு அது காயத்தை ஏற்படுத்தியது. விடயம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் துஆ கேக்குறாங்க. அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா. இந்த மதுவுடைய விடயத்துல தெளிவான ஒரு முடிவை தந்துடியா அல்லாஹ், திட்ட தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவை தந்துடியா அல்லாஹ். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்றிலிருந்து ஒட்டு மொத்தமாக இந்த மதுபானம், சூதாட்டம், கம்லிங் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அன்சாப் சிலை வணக்கம், அஸ்லாம், அஸ்லாம் என்று சொல்லுவது அன்றைய காலத்துல அவர்களிடத்திலிருந்து ஒரு மோசமான பழக்கம் தான். சிறிய அம்புகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த அம்புகளில் சிலதில் இதனை நீ செய், இன்னும் சிலதில் இதனை செய்யாதே என்பதாக எழுதி அந்த பை ஒன்று வைத்திருப்பார்கள், அதிலே போட்டு வைப்பார்கள். ஏதும் ஒரு விடயம், இந்த விடயத்தை நாம் செய்யணுமா தேவையில்லையா என்று நாம் இஸ்திகாரா செய்வோம் அல்லவா? இஸ்லாம் நமக்கு இஸ்திகாராவை வழிகாட்டி இருக்கின்றதே, அந்த வழியை அவர்கள் எவ்வாறு தெரிவு செய்து கொண்டார்கள்? அந்த பையிலே கையை விட்டு ஒரு அம்பை எடுப்பார்கள். அதில் செய் என்பதாக இருந்தால் அந்த விடயத்தை செய்வார்கள், செய்யாதே என்பதாக இருந்தால் அதனை செய்யாமல் விட்டு விடுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்றிலிருந்து ஒட்டுமொத்தமாக மதுபானம், சூதாட்டம், அன்சாப், இந்த சிலை வணக்கம், விக்கிரகங்களுக்காக வேண்டி நீங்கள் மிருகங்களை குர்பானி கொடுக்கிறீர்கள், இவைகள் அனைத்துமே ஹராமாக்கப்பட்டு விட்டது, தடுக்கப்பட்டு விட்டது என்பதாக ஆயத்து இறங்குகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அபூ தல்ஹா என்ற வாப்பா, அபூ உபைதா, உபை இப்னு கஅப் போன்ற சஹாபாக்கள் எல்லாரும் எங்களுடைய வீட்டில் மது அருந்தி கொண்டு இருந்தோம். எங்களுடைய கைகளில் மது பாத்திரங்கள் இருந்தன. எங்களுக்கு முன்னால பீப்பாக்களில் மது தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. மதீனாவுடைய
ஓரத்திலிருந்தும் ஒரு சத்தம் கேட்குகிறது. ஒரு சஹாபி கூவி அழைத்துக் கொண்டு வருகிறார். புகாரியிலே வருகிறது. அபூ தல்ஹா அனஸை அனுப்பி பார்க்கிறார்கள். என்ன சத்தம்? வாப்பா, மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டதாக ஒரு சஹாபி கூவி அழைக்கிறார். செய்தி கிடைக்கவும் சஹாபாக்களுடைய கரங்கள் இருந்த மதுபானத்தை எவ்வாறு கீழே கொட்டிவிட்டார்கள், அந்த மது பீப்பாக்களை எவ்வாறு கீழே கொட்டிவிட்டார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த மதீனாவுடைய தெருவிலே மதுபானங்கள் ஓடிக்கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம் என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கணம் சிந்திக்கவில்லை. அல்லாஹ்வும் ரசூலும் ஹராமாக்கிய அந்த மதுவை சஹாபாக்கள் அன்றுடன் நிப்பாட்டி விட்டார்கள். அபூபக்கர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற சஹாபாக்களிடத்துல கேட்கப்பட்டது, இஸ்லாத்துக்கு முன்னால இந்த மதுவை நீங்க அறிந்தினது கிடையாதா? சொன்னாங்க, இந்த அவலட்சணமான அசிங்கமான தாய்க்கும் மனைவிக்கும் மத்தியில் வித்தியாசத்தை காண்பிக்காத, சகோதரிக்கும் சாட்சிக்கும் மத்தியிலே வித்தியாசத்தை காண்பிக்காத இந்த மதுவை நாங்க இஸ்லாத்திலே அல்ல, இஸ்லாத்துக்கு முன்னாலேயும் கூட உட்கொண்டது கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், தேனால நாங்க மது தயாரிக்கிறோம், சஹாபாக்கள் திராட்சையால மது தயாரிக்கிறோம், இதனுடைய சட்டம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அது போதையை ஏற்படுத்துதா? ஒரே ஒரு வரை விளக்கணம் தான், ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கு போதையை ஏற்படுத்துகிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே ஹராம் தான். அது திரவமாக இருக்கலாம், அது திண்மமாக இருக்கலாம், அது ஒரு மாத்திரையாக இருக்கலாம், அது ஒரு வில்லாக இருக்கலாம், அது ஒரு இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆல்கஹாலாக இருக்கலாம், ஒரு பெர்ஃபியூமாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நுகர்வதன் மூலமாக போதை ஏற்படலாம், பருகுவதன் மூலமாக போதை ஏற்படலாம், உட்கொள்வதன் மூலமாக போதை ஏற்படலாம். போதை எதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிறதோ, அது எந்த பெயரில் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டதாகும் என்ற செய்தியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவுசானி ஹலீலி, எனது தோழர் ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத் செய்தார்கள், லா தஷ்ரபில் ஹம்ர, மது அருந்தாதீங்க, ஃபைன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் எல்லா பாவங்களுக்குரிய திறவுகோலும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், மது இருக்குது, இந்த போதை இருக்குது, எல்லா பாவங்களுக்கும் தலையாய பாவம் என்பதாக சொல்கிறார்கள். நஸாயில ஒரு ரிவாயத் வருகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கூறுகிறார்கள், முன்னால் ஒரு காலத்துல ஒரு வணக்கசாலி மனிதர் இருந்தார், ஒரு இபாதத் செய்யக்கூடிய மனிதர். இவரை வழிகெடுக்க வேண்டும் என்று அந்த ஊரில் இருந்த ஒரு வப்பாட்டி பெண், ஒரு மோசமான நடத்தையுடைய ஒரு பெண் நாடினால், தனது அடிமை பெண்ணை அனுப்பி தனது அடிமை பெண்ணிடத்திலே சொன்னால், நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன், இந்த மனிதனை என்னிடத்திலே அழைத்து வா என்பதாக. அந்த அடிமை பெண் அந்த மனிதரிடத்திலே போய் அந்த செய்தியை கூற, அந்த மனிதரும் இவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே நுழைய கதவு மூடப்படுகிறது. அந்த பெண் சொல்லுகிறாள், இங்கே 3 பாவங்கள் இருக்கின்றன, ஒன்று நீ என்னுடன் தகாத உறவு கொள்ளலாம், அடுத்து இங்கே ஒரு சிறு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையை கொலை செய்துவிட்டு செல்லலாம், அல்லது இதோ ஒரு கோப்பையில் மதுபானம் இருக்கிறது, அதனை அருந்துவிட்டு செல்லலாம் என்பதாக. அந்த மனிதர் பார்த்தால் இருப்பதில் ஒரு சிறிய பாவம் என்பதாக மதுவை நினைத்தார். அந்த பாத்திரத்தை எடுத்து குடித்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 3 பாவத்தையும் செஞ்சுவிட்டு தான் கீழே வெளியே வந்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்முல் ஹபாயிஸ், தலையாய பாவம், எல்லா பாவங்களுக்கும்
ஒரு தலையாய பாவம் என்று சொன்னால் இந்த மதுதான், இந்த போதைதான். போதையிலே ஒரு கணவன் ஒரு மனைவியை தலாக் கொடுத்தால் உண்டாகிவிடும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கொலை செய்து விட்டால் அந்த கொலைக்குரிய குற்றம் நாட்டுடைய சட்டப்படியும் அவருக்கு நடக்கும், இஸ்லாத்தினுடைய சட்டப்படிக்கும் அவருக்கு அமுல்படுத்தப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அசிங்கமான அவலட்சணமான செயலை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. யார் மதுபானம் அருந்துகிறார்களோ லம் யக்பலில்லாஹு லஹு ஸலாத 40 சபாஆ. இஸ்லாம் சொல்லுகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த மதுவை உட்கொள்கிறார்களோ குடிக்கிறார்களோ அவர்களுக்கு 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். 200 நேர தொழுகை. யார் மதுபானம் அருந்துகிறார்களோ இந்த போதையை பாவிக்கிறார்களோ லம் யஷ்ரபுஹா ஃபில் ஆখিরা, நாளை மறுமையில் அல்லாஹ் மது ஆரையோடு விட இருக்கின்றான், அந்த மதுவில் இருந்தும் அல்லாஹ் இவருக்கு பானம் புகட்ட மாட்டான். யார் மதுபானம் அருந்தி உலகத்திலே தொடராக இந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாசிகளுடைய செயல், நரகவாசிகளுடைய ஸ்தலம், நரகவாசிகளுடைய குருதி ஆறெடுத்து ஓடும், அதிலிருந்தும் நீர் புகட்டுவான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அசிங்கமான உலகத்திலே ஒரு கேவலமான ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் இந்த பாவம் தான். ஏன் இந்த பாவத்துடன் சம்பந்தப்படக்கூடிய 10 நபர்களை ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபித்திருக்கிறார்கள். அபூ தாவூதிலே ரிவாயத் பதிவாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, லஅனல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் இந்த மதுவுடன் சம்பந்தப்படக்கூடிய 10 நபர்களுக்கு அல்லாஹ் சபித்திருக்கிறான். ஒன்று, மது சபிக்கப்பட்டு விட்டது. வஷாரிபஹா, இந்த மதுவை அருந்தக்கூடியவன் சபிக்கப்பட்டு விட்டான். வசாகீஹா, அந்த மதுவை ஊற்றி கொடுப்பவன் சபிக்கப்பட்டு விட்டான். வபாயிஹா, அந்த மதுவை விற்பவன். வமுப்தாஹா, அதனை வாங்குபவன். வஆசிரஹா, அதனை பிழிந்து கொடுப்பவன். வமுஅதசிரஹா, அதனை பிழிந்து எடுப்பவன். வஹாமிலஹா, அதனை சுமந்து செல்பவன். வல்மஹ்மூலத இலை, அது யாருக்கு சுமந்து செல்லப்படுகிறதோ அவன். வஆகில தமனஹா, அதனுடைய இலாபங்களை எடுத்து சாப்பிடுபவன். இவர்கள் அனைவரும் 10 நபர்களும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள். எந்த ஒரு பாவத்துக்கும் இல்லாத ஒரு தண்டனையையும் அல்லாஹ் இந்த பாவத்துக்கு வைத்திருக்கிறான். இதனுடன் சம்பந்தப்படக்கூடிய 10 பேர் அல்லாஹ்வால் சபிக்கப்படுகிறார்கள், லஅனத் செய்யப்படுகிறார்கள். நாம் நினைக்கிறோம், நாம் குடிக்கிறோம் இல்லையே, நாம் அருந்துகிறோம் இல்லையே, நாம் சம்பந்தம் இல்லையே, ஆனால் எங்களுடைய வீடு, எங்களுடைய கடை ரெண்ட் கொடுத்திருக்கிறோம், அந்த இடத்துல இந்த பாவம் நடக்குது. எங்கட வீட்டுல பாவம் நடக்குது, எங்கட தெருவுல நான் கொடுத்திருக்கிற கடையில நடக்குது. நான் வாகனத்துல ஹயர் கூட்டி கொண்டு போகிறேன், நான் ஹயருக்கு சல்லி எடுக்குகிறேன், ஆனால் இவர்கள் போவது பாவத்துக்கு என்று எனக்கு தெரியும். தெரிந்தும் நான் அவர்களை கொண்டு போய் சேர்த்து விட்டு அது ஹயருக்குரிய கூலி என்பதாக நினைத்துக் கொள்கிறேன். அல்லாஹ் அதை சபிக்கிறான். ஒரு சைக்கிணையாக இருக்கலாம், ஒரு சிக்னேச்சராக இருக்கலாம், ஒரு மெசேஜாக இருக்கலாம், ஒரு தகவல் பரிமாறுவதாக இருக்கலாம், இவையுடன் சம்பந்தப்பட்ட அனைவருமே சபிக்கப்பட்டு விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஒரு பணத்திலிருந்து ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே ஒரு கூட்டத்தினர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களில் எல்லோரும் மது அருந்திருந்தார்கள். ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், நான் அருந்தவில்லை, நான் நோன்பாளி என்பதாக சொன்னார். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இவரிலிருந்தும் தண்டனையை ஆரம்பிங்க. ஏன் அந்த பாவத்தை இவர் தடுக்கல்ல, அந்த பாவத்தை இவர் அனுமதித்திருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள்
யாருடைய மஜ்லிஸிலே மதுபானம் பரிமாறப்படுகிறதோ அந்த மஜ்லிஸிலே அமராமல் இருக்கட்டும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர் இது எனக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, இது பக்கத்து வீடுதானே, பக்கத்து தெருதானே, பக்கத்து மஹல்லாதானே, பக்கத்து ஊருதானே என்று சொல்லி இன்று முழு சமுதாயத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்கின்றது இந்த மதுபானம், இந்த போதை வஸ்து. கண்ணியமானவர்களே, சுமார் 60-70 வருடங்களுக்கு முன்னாலேயே இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சொல்லிவிட்டார்கள், கஅசுன் வகானியா تفعلان في تحطيم الأمة المحمدية ما لا يفعل أكثر من 1000 مدفع. 1000 பீரங்கிகளால் செய்ய முடியாததை இந்த இஸ்லாமிய வாலிபர்களுக்கு ஒரு மதுவாலையும் மதுக்கோப்பையாலும் ஒரு பாட்டு பாடி நடனமாடக்கூடிய ஒரு பெண்ணின் மூலமாகவும் செய்யலாம் என்பதாக சொன்னார்கள். இந்த சமூகத்தை சீர்குலைப்பதற்காக, இந்த இஸ்லாமியர்களை வழிகெடுப்பதற்காக இந்த மதுவையும் பெண்ணையும் இஸ்லாத்துக்கு எதிரான விரோதிகள் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். 1000 பீரங்கிகளுக்கு சமமாக பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றார்கள் கருசனையோடு யோசனையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما. பேரண்ட்டுக்கு அல்லாஹ் புத்திமதி சொல்லுகிறான், உங்களோட பணத்தை, அந்த பணத்தினுடைய பெருமதி தெரியாத உங்களோட மனைவியிடத்துல பிள்ளைகளிடத்துல கொடுத்துடாதீங்க. அதை என்ன செய்வாங்க, அவங்க பாவத்துக்கு பயன்படுத்திடுவாங்க. உங்களோட முதுகெலும்பாக அல்லாஹ் இந்த பணத்தை ஆக்கி இருக்கிறான். இதனுடைய பெருமதி தெரியாம மனைவி கிட்ட கொடுத்து வைக்கிறீர்கள், இதனுடைய பெருமதி தெரியாம உங்களோட பிள்ளைகள்கிட்ட கொடுத்து வைக்கிறீர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் பாவத்திலே தாயை ஏமாற்றி பிள்ளைகள் பணத்தை பறிக்கிறார்கள். பாவத்துக்கு உடந்தையாக பெற்றோர்களும் இருக்கிறார்கள். இந்த கிரெடிட் கார்டு மகனுக்கிட்ட, இந்த டெபிட் கார்டு மகனுக்கிட்ட என்று சொல்றது பெருமை அல்ல. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உங்களோட மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள், சாப்பாடு கொடுக்கிறீங்களா, இருக்க இடம் கொடுக்கிறீங்களா, உடுப்பு கொடுக்கிறீங்களா? கண்ணியமானவர்களே, பணத்தை கொடுத்து உங்களோட பிள்ளைகளையும் மனைவிகளையும் நீங்கள் அழிவுல கொண்டு போய் சேர்த்து விடாதீங்க. இந்த பாவனைகளுக்கு முழுமையாக சம்பந்தப்படக்கூடிய வாலிபர்கள், அவர்கள் ஒரு தீய நண்பரால் தான் இதற்கு சம்பந்தப்படுவார்கள். தானாக யாரும் இந்த பாவத்தில் விழுகிறதில்லை. உக்பத் இப்னு அபீ முஐத் என்று சொல்லக்கூடியவன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரோதியாக இருந்தவன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இவருக்கு. நபியவர்கள்ட்ட சாப்பாடு தரவான்னு கேட்கிறாங்க, ஒரு சாப்பாட்டுக்கு அழைக்கிறாங்க. நபி அவங்க சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றா நான் சாப்பாட்டுக்கு வாரேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப உக்பத் இப்னு அபீ முஐத்துடைய நண்பர்களுக்கு செய்தி கிடைக்குது. உமையத் இப்னு கலப் போன்றவர்கள் கேட்கிறாங்க, நீங்க இஸ்லாத்துக்குள்ள போயிட்டீங்களாமே? சொன்னாங்க, இல்ல இல்ல, நபி அவங்க சாப்பிடணும் என்றதுக்காக வேண்டித்தான் நான் இஸ்லாத்தை தழுவினேன். சொன்னாங்க, நீ சொல்லுவது உண்மையாக இருந்தால், நீ என்னுடைய உண்மையான நண்பனாக இருந்தால், ஃப்ரெண்ட்ஸ்மார் சொல்லுவாங்களே, நீ என்ற கூட்டாளியாக இருந்தா நாங்க அபயாலுவாதானே, நீ உண்மையான என் நண்பனாக இருந்தா அப்படின்னு பேசுவாங்களே, அது போல அந்த நண்பரும் உக்பத் இப்னு அபீ முஐத் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே போய் துப்பி விட்டு வா என்பதாக. உக்பத் இப்னு அபீ முஐத் போய் ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே துப்புகிறான். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், வயௌம யஅல்லு ஸாலிமு அலா யதைஹி. நாளை மறுமை நாளில் இந்த அநியாயக்காரன் தனது கையை கடித்து துப்புவான். யகூலு யா லைதனி இத்தகது மஅர் ரசூலி சபீலா. நான் ரசூலுல்லாஹ்வுடைய பாதையை எனது பாதையாக எடுத்திருக்க கூடாதா? யா வைலதா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா. இந்த நண்பர்களை என் வாழ்க்கையில நண்பராக எடுக்காமல் இருந்திருக்க கூடாதா? லகத் அதல்லனி அனில் ذிக்ரி பஅத இத் ஜாஅனி. இவன் என் வாழ்க்கையில வந்ததற்கு பின்னால்தான் நான் வழி தவறி சென்றேன்.
இவன் என்ற வாழ்க்கையில வந்ததுக்கு பின்னால்தான் நான் வழி தவறி சென்றேன் என்பதாக நாளை அந்த மறுமை நாளில் கை செய்தப்படுவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன். நண்பர்கள் எல்லோரும் நாளை மறுமை நாளில் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள், தக்வாதாரிகளை தவிர. இன்று உலகத்துல நண்பன் 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 என்று சொல்லி அவன் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் இவர் செஞ்சு இவர் பாவத்தில் விழுகிறார். இவர் தாயை மதிக்கிறார் இல்ல, தந்தையை மதிக்கிறார் இல்ல, இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம், பெத்தெடுத்த தாயுடைய வருத்தம் விளங்கல்ல, தனக்காக பாடுபடுற தந்தையுடைய கஷ்டம் துன்பம் விளங்குதில்ல. நண்பன் 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 என்பதாக சொல்கிறான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நண்பர்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள். ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ذكركم بالله رؤيته وزاد في علمكم منطقه وذكركم بالآخرة عمله. நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நல்ல நண்பர் யார் யா ரசூலுல்லாஹ்? ஐயோ ஜுலசாயினா கைர் யா ரசூலுல்லாஹ், நாங்க யாரோட உட்காரணும்? என்ற ஃப்ரெண்ட் யாரு? ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்ட நண்பரை நான் வாழ்க்கையில தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமோ, யாருடன் பேசினா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமோ, யாருடைய அமலை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனையும் மறுமையுடைய நினைவும் வருமோ, அப்படிப்பட்டவரை நீங்க நண்பராக தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன்? அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒவ்வொரு மனிதரும் அவன் யாரோடு இருக்கிறானோ அவன் பக்கம்தான் சாட்டப்படுவான். நண்பனை வச்சுதான் அவருக்கு முடிவு. ஃபல்யன்துர் மன் யுஹாலில். ஒவ்வொருவரும் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொள்வதை முடிவு செய்து கொள்ளட்டும். நல்லவனோடு இருந்தா அத்தறியாவாரோடு இருந்தா அத்தறிய வாசம் வருவது போல, அந்தந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுடன் இருக்கும் பொழுது, அந்தந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களுடன் இருக்கும் பொழுது அந்தந்த பாவத்தை இவரும் செய்பவராக கருதப்படுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பெற்றோர்களாகிய நாம் நமது வாழ்க்கைகளே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். பிள்ளைகள் மாற வேண்டுமா? முதலில் எங்களிலிருந்து மாற்றங்களை உருவாக்க வேண்டும். ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் வாலிது சிர் அல் வலது சிர்ரு அபீஹி. அல் வலது சிர்ரு அபீஹி. பிள்ளை என்று சொல்வது அது வாப்பாட ரகசியம். ஏண்ட மகன் இன்னென்ன நடத்தையில் இருக்கிறானா, இந்த தப்பான தவறான வழிகள்ல போறானா, இதற்கு காரணம் யார்? நான் மகனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, ஊருக்கு தெரியாம வெளியூர்ல போயிருக்கிறேன். ஏண்ட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி, ஏண்ட கொடுக்கல் வாங்கல் எப்படி, ஏண்ட சமூக வாழ்க்கை எப்படி, நான் என்னென்ன தனிமையில் பாவம் செய்கிறேன், இதனுடைய விளைவுதான் எனது பிள்ளையிலே விளங்கும். வெளிரங்கத்தில் இவர் ஒரு பக்குவமான மனிதர் போன்று இருக்கலாம், வெளிரங்கத்தில் இவர் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம், ஆனால் உண்மையான ரூபத்தை அல்லாஹ் பிள்ளையுடைய வடிவத்திலே பிள்ளையாக வெளியே காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் வலது சிர்ரு அபீஹி. ஒவ்வொரு தந்தையுடைய இரகசியத்தையும் அந்தந்த பிள்ளைகளிடத்திலே பார்த்துக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவே நமது வாழ்க்கையில் இந்த உலகத்திலே ஆக மோசமான ஒரு பாவகரமாக இருக்கக்கூடிய இந்த மதுபானம், இந்த போதை பொருள், இது போன்ற அசிங்கமான அவலட்சணமான பாவங்கள் இருந்தும் நம்மையும் நமது சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வோமாக. வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. யாழ் நமது பாவங்களை மன்னித் தந்தருள்வாயாக, குற்றம் குறைகளை மன்னித் தந்தருள்வாயாக, ஈருலகத்திலும் ஈடேற்றம் அடைந்தவர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த அசிங்கமான அவலட்சணமான செயலை கொண்டு இந்த சமூகம் சீர்கட்டு போயிருக்கின்றது. யா அல்லாஹ், இந்த பாவத்திலிருந்து நமது முஸ்லீம்களுக்கு விமோசனத்தை தந்தருள்வாயாக. எங்களை யா அல்லாஹ் கூறுபோடு எங்களை சின்னாபின்னமாக்குவதற்காக எதிரிகளுடைய சதித்திட்டமாக இந்த மதுபானமும் இந்த போதையும் இருந்து கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதனுடைய வலைகளிலே சிக்க வைக்காமல் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.